பேசலாம். கனகராஜ், ஏன் தேவையற்ற விமர்சனங்களை முன்வை கேசிபி ரொம்ப வெளிப்படையாக சொல்றார். அரசு நிர்வாகத்தை கவனிக்கலாம் அல்லது அரசியல் திட்டங்கள் செயல்படுத்துறதுல கவனிக்கலாம், சம்பந்தமே இல்லாமல் பேசக்கூடியதுன்றது முதிர்ச்சியற்ற பேச்சுன்றாங்களே. இல்லைங்க, அதெல்லாம் இல்லைங்க. இதே வந்து மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் பல்வேறு சமயங்களில் பல்வேறு கூட்டங்களில் அவர்களுடைய கூட்டணி கட்சிகளினுடைய மேடைகளில் அவரே காங்கிரஸ் கட்சி இன்றைக்கு அடிமையாக திமுகவிடம் இருக்கின்றது என்று வெளிப்படையாக அறிக்கையெல்லாம் வைத்திருக்கின்றார்கள். முதல்ல ஏடிஎம்கே பிஜேபி ஏன் போச்சு, அவங்க அலைன்ஸ் வந்து பிரேக்கப் ஆனதுக்கு காரணம் என்ன? அவங்க ஒரு 2023 ஹை லெவல் மீட்டிங் போட்டு ஒரு ரிசல்யூஷன் பாஸ் பண்ணி பிரேக்கப் ஆனாங்க. இப்போ மத்திய மைனாரிட்டி பாஜக ஆட்சி நடத்துகின்ற ஆட்சியில் பிரச்சனைகள் வந்து ஏடிஎம்கேவோட ஐடி ப்ராப்ளம், இடி ப்ராப்ளம், சிபிஐ ப்ராப்ளம், ஜிஎஸ்டி ப்ராப்ளம், தொடர்ந்து ஏடிஎம்கேவை 4 உடைச்சாங்க. இன்றைக்கு ஒரு பொதுச் செயலாளர் என்ற பதவிக்காகவே உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் எல்லாம் ஏறி இறங்கி அங்கே ஒரு சரியான கூட்டத்தை கூட நடத்த முடியாத அளவுக்கு போலீஸ், அதாவது அதிமுக கட்சி தான் தமிழ்நாட்டிலேயே வந்து ஜனநாயகமாக அந்த கட்சி அலுவலகம் எல்லாரும் போயிட்டு வரலாம். அதற்கு காவல்துறை ஒரே ஒரு இல்லை, இந்த குழப்பத்திற்கெல்லாம் முழு காரணம் யாருன்னா மத்திய மாநில பாஜக கட்சி தான். ஏன்னா கூட்டணியில அவங்க 2023 செப்டம்பர் 24ஆம் தேதி என்னுடைய கணிப்பு சரியா இருந்துச்சுன்னா 23ஆம் தேதி அந்த ஒரு அறிக்கையை வெளியிடுறாங்க அதிமுக தலைமையகத்திலிருந்து. 2 காரணங்களுக்காக பாஜகவோடு கூட்டணி இல்லை. ஒன்று, பேரறிஞர் அண்ணாவை பற்றியும் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவை பற்றியும் விமர்சிக்கக்கூடிய ஒன்று. 1 கோடி தொண்டர்களை புண்படுத்தக்கூடிய வகையில் பேசுறாங்க, அவங்க தொடர்ச்சியா நடந்துக்கிறாங்க பாஜகவினுடைய மாநில தலைமை. அதனால நாங்க விலகுறோம் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. தொடர்ச்சியாக பலமுறை அவங்க சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க பாஜக கூட்டணி இல்லைன்னு. ஆனா ஏன் திரும்ப திமுகவும் திமுக கூட்டணியில் இருக்கிறவங்களும் அதிமுகவையும் பாஜகவையும் ஒரே இடத்துல வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க? இதுதான் வந்து நான் என்ன சொல்றேன்னா, இப்போ வரலும் ஏடிஎம்கேவுக்கும் பிஜேபிக்கும் தற்காலிக பிரிவு தான் இருக்கே தவிர நிரந்தரமான டைவர்ஸ் இல்லை. இல்ல, அது எப்படி நிரந்தரமான கேட்கிறேன். ஏன் இல்லைன்னா இன்டைரக்டா அவங்க ஒன்னா தான் இருக்கிறாங்க. நீங்க சிஏ பாருங்க, பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ண வச்சு வெளிநடப்பு பண்ணாங்க. அதே போல 370 இல்ல கனகராஜ், அதெல்லாம் கூட்டணியில இருக்கிறப்ப பண்ணாங்கன்னு சொல்லலாம். இல்லங்க, இப்ப கூட நீங்க கலை ஒரு டாட் போடுறாரு. கலை சொல்றக்கூடியதுன்னா திமுக நடத்தக்கூடிய விழாக்கள்ல பாஜகவினுடைய தலைவர்கள் பங்கேற்கிறாங்க, அது நாணயம் வெளியீட்டு விழாவிலிருந்து பல விஷயங்களை வந்து அவர் சொல்றாரு. அப்படின்றப்போ இப்படி ஒரு கனெக்ஷனை அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் அண்மை காலங்களில் பிரிஞ்சதுக்கு அப்புறம் நடந்துச்சா? ஆமாங்க. நீங்கள் இப்போ விமர்சனம் வந்து நீங்கள் திமுக காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது மைனாரிட்டி திமுகன்னு மூச்சுக்கு 300 தடவை சொன்னீங்க. எங்கே நீங்கள் இப்போ சொல்லுங்கள், மத்திய மைனாரிட்டி பாஜகன்னு எங்கேயாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கா? பாஜகவை எதிர்த்து எங்கேயாவது இந்தியா முழுவதும் பல பிரச்சனைகள் இருக்குது. ஜிஎஸ்டி இருக்குது, ஒக்கி புயலுக்கு கொடுக்கல, வர்தா புயலுக்கு கொடுக்கல, தமிழ்நாடை தொடர்ந்து அவங்க அவமதிக்கிறாங்க. அதை பற்றி எங்கேயாவது ஒரு கண்டன குரல் இருக்கா? மணிப்பூர் கலவரத்தை பற்றி அவங்க பேசியது உண்டா? 370 பற்றி பேசியது உண்டா? இது என்ன புரிதலை காட்டுது? அது வேண்டாங்க, நேற்றுக்கு ஸ்டேட்மெண்ட் எடுங்க. நீங்கள் பாஜக பொறுப்பாளர் இன்றைக்கு சுதாகர் ரெட்டி அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. என்ன சொல்றாரு? நீங்கள் தமிழக பாஜக வந்து யாருமே வந்து கூட்டணியை பற்றி பேசக்கூடாதுன்றாரு. ஏன் சொல்றாரு? நீங்கள் சொல்லுங்க. இப்போ நீங்கள் சொல்றீங்கல்ல, தமிழ்நாட்டில் அவசர புயல் அறிக்கை நாயகன் நமது ஆட்டுக்குட்டி அண்ணாமலை அவர்கள் விடுப்பில் சென்றிருக்கிறார். கட்சியினுடைய மாநில தலைவரையோ அல்லது வந்து ஒரு கட்சியினுடைய பிரதிநிதிகளோ இந்த மன்றத்தில் வார்த்தையை நான் விட்ரா பண்ணிக்கிறேன். சாரி, அவசர புயல், சாரி, அறிக்கை நாயகன் திரும்பவும் வேணாம். அண்ணாமலை அவர்கள் அவங்க உங்களுக்கு இன்றைக்கு விடுப்பில் சென்றிருக்கின்ற பாஜக தலைவர் அவர்கள் இன்றைக்கு இங்க இல்ல. இப்ப அவர் வந்து அது விடுப்பில் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து அவர் பேசின பேச்சு, அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்போ அண்ணாமலை திராவிட முன்னேற்ற கழகமாக மாறுகின்ற சூழல் வந்ததோ அப்போதுதான் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் விழித்து கொண்டு கூட்டணியிலிருந்து வெளிவந்து விட்டார். இப்போது வெளிவந்து விட்டாலும் மக்களுக்காக நாங்கள் எல்லாம் எப்படி பார்க்கிறோம் என்றால் எல்லாருக்கும் அந்த சந்தேகம் இருக்கின்றது. அதாவது அதிமுக பாஜக மறைமுகமாக
ஒரு நட்பு இருக்கின்றது, KCP உங்கள்ட்ட தான் நிரந்தர குறுக்கிடுறாரு. பிரிவு இல்லை அப்படின்னு தான் சொல்றாங்க. KCP இன்றைக்கு அதிமுக நாளா போனதுக்கும் காரணம் அவங்க தான். ஏங்க ஒரு செக்ரட்டேரியட்ல ரெய்டு நடத்துறாங்க, அதுக்கு காரணமும் பாஜக தான். அதை பத்தி எல்லாம் பேசணும். KCP உங்கள்ட்ட தான் குறுக்கிடுறாரு. KCP ரொம்ப நேரமா குறுக்கிட்டு திமுகவும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் எப்படியாவது அதிமுக கூட பாஜக கொண்டு வந்து கூட்டணி சேர்த்து விட்டுறணும். அப்படி பாஜகவோட அதிமுக கூட்டணி சேர்ந்தால் மட்டும்தான் திமுக கூட்டணி ஜெயிக்க முடியும். அதை இல்லாம பாஜக இல்லாம அதிமுக தனித்து தேர்தல் களம் கண்டால் வெற்றி பெற்று விடும் என்பதை நன்கு உணர்ந்திருக்கிறாங்க. அதை உணர்ந்த காரணத்தினால இவங்க எப்படியாவது வலுக்கட்டாயமா பாஜகவை கொண்டு வந்து அதிமுகவை சேர்த்து விடுற முயற்சியில உட்டா உதயநிதி நேரம் பிரதம அமைச்சரை போய் பார்த்து, ஏன்னா அவர் போய் பார்த்துட்டு வந்தார்ல உதயநிதி, அதே போல திரு ராஜ்நாத் சிங் அவர்கிட்ட பேசி நீங்க எப்படியாவது பாஜக அதிமுகவோட கூட்டணி வச்சிருங்க, அப்படி நீங்க வச்சீங்கன்னா தான் திமுக திரும்ப ஆட்சிக்கு வர முடியும் என்று இவர்களே பாஜக கூட பேசி பேச்சுவார்த்தையை நடத்தி அதிமுக கூட்டணி பாஜக கூட முடிச்சு வச்சிருவாங்க போல இருக்கு. மீண்டும் பாஜகவோட கூட்டணி வைத்தால் மறைந்த புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆன்மா ஏற்றுக்கொள்ளாது. அதற்கு எதிரானது. அதான் நான் சொல்றேன், அததான் எதிரானது. அந்த முடிவை அவங்க தொடர்ந்து எடுத்தாங்கன்னா சூசைட் தான். ஏங்க பிஜேபி நீங்க தொடர்ந்து இன்றைக்கு அதிமுக கூட்டணி வச்சுக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா நாங்க ஆசைப்படல. அப்படி ஒரு கால் நடந்தா அது சூசைட் தான். கட்சி அதிமுக கட்சி காணாம போயிடும். அததான் நான் சொல்றேன். அதிமுகவை காப்பாத்துறதுக்கும் பிஜேபியோட கூட்டணி ஏற்படாம இருக்கிறது எங்க வேலை, நாங்க பாத்துக்குவோம். உதயநிதி இந்த அரசாங்கத்துக்கு நல்ல பேர் வாங்குறத பாருங்க. இருங்க, ஒரு மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் இன்றைக்கு ஒரு பொறுப்பான தலைவராக அவர் ஒரு கருத்தை வைக்கின்றார். விமர்சனங்கள் என்பது ஜனநாயக நாட்டில் இயல்பான விஷயம். அதற்காக அவர் இம்மெச்சூரு, அவரெல்லாம் எந்த விமர்சனமும் வைக்க கூடாது, எங்க கட்சியை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னா நீங்க அதிமுகவில் இருந்து திமுக கூட்டணி கட்சியை பத்தி விமர்சனம் செய்யாமல் இருக்கணும். செய்றீங்கல்ல, அப்ப ஆட்டோமேட்டிக்கா அவங்களும் செய்வாங்கல்ல. 63 நாயன்மாரை போல நாங்க 63 சீட்டு கொடுத்தோம் என்று கலைஞர் அறிவித்த பொழுது மேல சிபிஐ ரைடு, என்போர்ஸ்மென்ட் டைரக்டரேட் ரைடு அண்ணா அறிவாலயத்துல குட்கா ரைடு வரலையா? குட்கா ரைடு எப்போ வந்தது? போடுறாங்க. குட்கா ரைடு எப்போ பேசலாம். சிபிஐ கேஸ் எப்போ வந்தது? சேலம் கோஆபரேட்டிவ் பேங்க் கேஸ் எப்போ வந்தது? சிபிஐ கேஸ் எப்போ வந்தது? மீண்டு வரேன். ஏங்க செக்ரட்டேரியட் ரைடு எப்போ வந்தது? அதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க. மீண்டு வரேன். ஒரு சின்ன இடைவேளை எடுத்துக்கலாம். இன்றைக்கு KCP நான் வரேன். ஓபிஎஸ் அவர்கள் பிரிந்ததற்கு காரணம் யாரு? இல்ல பேசலாம் கனகராஜ், நான் பேசலாம். அவங்க பாஜகவோட அனைத்து மாநிலங்களிலும் சிவசேனா கட்சியிலிருந்து ஜேடிஎஸ் கட்சியிலிருந்து அவர்களோட கூட்டணி வைத்தார். கனகராஜ், அந்த கட்சியிலே இல்லாம இருங்க கனகராஜ், இன்றைய கேள்வி நேரம்